வணக்கம். சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டிஎன்பிசியை பொறுத்தவரையும் யார், எப்போது, எங்கே அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பொறுத்தவரையும் 1826 வந்து சார்லஸ் மேசன் வந்து ஹரப்பா வந்து இடிபாடுகள் குறித்து ஆரம்ப காலமாகவே கவனம் செலுத்தியவர் தான் இவர். அடுத்து 1853 முதல் 56 ஹரப்பாவில் அகழாய்வு, செங்கற்கள் தொடர்பான ஆய்வு மேற்கொண்டவர் வந்து அலெக்சாண்டர் ஹன்னிங்காம். அடுத்தது 1921 வந்து தாயாராம் ஷாஹினி வந்து ஹரப்பா வந்து அகழாய்வு தொடங்கினவர் வந்து இவர் தான். அடுத்து 1922 வந்து ஆர்டி பேனர்ஜி வந்து மொஹஞ்சதாரோ வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து அகழாய்வு பண்ணவர். அடுத்து 1924 சர்ஜான் மார்சல் தான் ஹரப்பா நாகரிகம் ஒரு தனித்த பண்டைய நாகரிகம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக உலகிற்கு அறிவித்தவர் வந்து சர்ஜான் மார்சல் தான். அடுத்து 1925 சர்ஜான் மார்சல் மற்றும் அவரோட குழுவை சேர்ந்தவர் வந்து மொஹஞ்சதாரோ அகழாய்வு பணிகளை வந்து விரிவுபடுத்தினாங்க. ஸோ அப்போ நம்ம 4 பேரை வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். தாயாராம் ஷாஹினி ஹரப்பா வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணவர் 1921. ஆர்டி பேனர்ஜி வந்து மொஹஞ்சதாரோ 1922. சர்ஜான் மார்சல் வந்து 1924 1924 ஹரப்பா வந்து ஒரு இருக்குது அப்படின்றத உலகிற்கு வந்து அறிவித்தவர் வந்து இவர் தான். அடுத்து அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் வந்து ஹரப்பா பற்றி ஆரம்ப கால தொல்லியல் ஆய்வுகளில் முக்கிய பங்கு வகித்தவர் வந்து இவர் தான்.